இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நான் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சியை தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இந்த நான் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட மும்பை ரிஃபைனரி ஸ்டேஷன், அதே மாதிரி கொச்சி ரிஃபைனரி ஸ்டேஷன், இந்த 2 ஏரியாவுக்கு மாத்திரம்தான் இந்த வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், இதுக்கு கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், இதுக்கு கீழே இருக்கிற இந்த கம்பெனி தான் இந்த வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியோடைய பொசிஷன் எல்லாமே என்ட்ரி லெவல். நீங்கள் வந்து படித்து முடித்து ஒரு அப்ரெண்டிஸாக ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருந்தா கூட போதும். ஸோ அதுதான் இவங்க வந்து சொல்லியிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன். உங்களோட பே ஸ்கேல், அதாவது உங்களுடைய சம்பளம் அப்படின்றது 26,500லேருந்து 34,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர அதர் பர்க்ஸ் எல்லாமே இந்த போஸ்ட்டுக்கு வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனை படிக்கலாம், இல்லை உங்களோட வேலை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கோட் வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டெக்னீஷியன் கெமிக்கல், இது மும்பைக்கு மாத்திரம்தான். இதில் 60 வேகன்சி இருக்குது. பி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆப்ரேட்டர், இது கெமிக்கல், இது கொச்சி ரிஃபைனரிக்கு 64 வேகன்சி இருக்குது. போஸ்ட் கோட் சி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஆப்ரேட்டர் மெக்கானிக்கல், இதுவும் கொச்சிக்கு தான் அலாட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 13 வேகன்சி இருக்குது. டி போஸ்ட் கோட் டி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், இதுவும் கொச்சிக்கு தான் 17 வேகன்சி இருக்குது. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படின்றது நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற இந்த ஸ்ட்ரீமில் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா போதும், பட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும். நீங்கள் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் கேட்டகரியாக இருந்தால் 60 ஆர் அபவ் 60% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில். ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 50 ஆர் அபவ் 50% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கலாம் அப்படின்னா ஏ அண்ட் பி, அதாவது போஸ்ட் கோட் ஏ அண்ட் பிக்கு டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி இது படிச்சிருக்கணும். அதே மாதிரி போஸ்ட் கோட் சிக்கு வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். போஸ்ட் கோட் டிக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதாவது இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல். ஸோ இந்த படிப்பு படித்தவங்க போஸ்ட் கோட் டிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1 இயர்க்கு மினிமம் கேட்குறாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் ஆர் அப்ரெண்டிஸ் வேகன்சியில் எங்கேயாவது ஒரு 1 இயர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக அந்த 1 இயர் வந்து பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது, பவர் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதையுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்க போனால் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ எதெல்லாம் வந்து நாட் அலவுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நாட் அலவுடு வந்து ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும் ஈக்குவலாக அவங்க வந்து ஒரு சில படிப்பு சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே அவங்கெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட் கோட் ஏ அண்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல் ஃபெர்டிலைசர், அதே மாதிரி பிளாஸ்டிக் அண்ட் பாலிமர், ரிஃபைனரி அண்டு பெட்ரோகெமிக்கல், பல்ப் அண்ட் பேப்பர், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக், ஆயில் டெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி ஆர் இதுக்கு சம்மந்தப்பட்ட இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஏதாவது டிப்ளமோ படித்த கேண்டிடேட் அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு போஸ்ட் கோட் சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலில் ப்ரொடக்ஷன், மெக்கானிக்கலில் டூல் அண்ட் டை, மெக்கானிக்கலில் மெடிக்கல் லேப், மெக்கானிக்கலில் மெயின்டெனன்ஸ், அதே மெக்கானிக்கலில் ஆட்டோமொபைல், மெக்கானிக்கலில் ஃபவுண்ட்ரி டெக், இந்த மாதிரியும் அதற்கு இதுக்கு ரிலேட்டட் ஏதாவது படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களாம் அப்ளை பண்ண வேண்டாம், தே ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோட் டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ஏதாவது ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது படித்தவங்க அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இது இவங்க சொல்லியிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் அந்த மார்க்கோடு இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும்.
அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சாண்ட்விச் கோர்ஸ் பண்ணவங்க, லேட்ரல் என்ட்ரி டிப்ளமோ இது எல்லாமே அக்செப்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக பிஇ பிடெக் அப்படின்ற ஹையர் கோர்ஸ், ஹையர் டிகிரி படித்தவங்க யாருமே அப்ளை பண்ண வேண்டாம். தே ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரி இதில், அதாவது ஃபுல் டைமில் படிக்காமல் இல்லை அப்ரூவ்டு இல்லாத இன்ஸ்டிடியூஷன் இதில் வந்து படித்தவங்க யாருமே அப்ளை பண்ண வேண்டாம். தே ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னோம் இல்லையா, அது நான் சொன்ன மாதிரி 1 இயர் நீங்கள் அப்ரெண்டிஸாக எங்கேயாவது ஆக்ட், அதாவது 1961 ஆக்ட் படி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கூட போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது என்னைக்கு கட் ஆஃப் டேட்டா வச்சுக்கணுன்னா 1 ஜூலை 2026 அன்னைக்கு கட் ஆஃப் டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மினிமமாக வந்து 18 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமமாக 25 இயர்ஸ் இருக்கணும். அதுக்கும் கட் ஆஃப் டேட் 1/7/2026 தான். ஸோ ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 இயர்ஸ்னால் 25 இயர்ஸுக்கு பதிலாக 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சிஎல்னால் 28 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 15 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி இருந்தால் 15 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான அந்த அவங்களோட சர்வீஸை பொறுத்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் உங்களுக்கு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உண்டு. ஸோ செலெக்ஷன் மெத்தடாலஜி எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 120 மினிட்ஸ் நடக்கும். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரே நாளில் நிறைய பேட்சாக நடக்கும். ஸோ 120 மினிட்ஸ் அப்படின்றதுனால நிறைய பேட்ச் வந்து வச்சுருப்பாங்க. அதில் டொமைன் நாலேஜுக்கு 60 மார்க்கும், ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படின்ற இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு 40 மார்க்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு, இதில் அதிக மார்க் எடுத்து மெரிட்டில் வரவங்களுக்கு எஸ்பிடி அப்படின்ற ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இந்த கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து செலக்ட் பண்ணவங்க, ஃபஸ்ட்டு அந்த சிபிடி அப்படின்ற ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுடைய ஸ்கில் டெஸ்ட், அவங்க படிச்சிருக்கிற அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் இருக்க ஸ்கில் டெஸ்ட். ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஸ் பர் அவங்க பிபிசிஎல்லோட ப்ரொசீஜர் படி, அவங்களுடைய நார்ம்ஸ் படி அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த செலெக்ஷன் அப்படின்றது வந்துடும். இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 590 அப்ளிகேஷன் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 500 ஃபீஸும் 90 வந்து ஜிஎஸ்டியும் சேர்த்து 590 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஃபீஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை தவிர உங்களுக்கு இன்னொரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கு வரீங்க, இல்லை ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் ட்ரெயின் ஃபேர் வந்து அவங்க வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். முக்கியமாக 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும். பிலோ 30 கிலோமீட்டர்ஸ் இருந்தால் அது வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்னா 29th ஜூலை வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து இது ஆன்லைன் அப்ளிகேஷன். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13th ஆகஸ்ட் 2026 11:59 PM, அதாவது 12 மணி, நைட் 12 மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடணும், ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி. கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் ஆகுதோ அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும். அவங்களோட வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். பட் கால் லெட்டர் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க போய் வெப்சைட்டில் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மாத்திரம் நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் வந்துடும். ஸோ டென்டேட்டிவாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து செப்டம்பர் 2026ன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ எக்ஸாமினேஷன் முடியுதோ அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்துடும். ஸோ இந்த செலெக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே நான் க்ரீன் கலர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு அப்ளிகேஷன் அந்த லிங்க் இருக்கிற பேஜ். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கனாவே அப்ளிகேஷன் போடுறதுக்கு நீங்கள் போயிடலாம். அந்த இடத்துலையே லிங்க் இருக்கும்.
ஸோ எல்லோ கலர் மார்க் பண்ணியிருக்கிறது நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் எப்பயுமே அப்ளை பண்ணாதீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை டச் பண்ணாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் இருக்குது. அங்கே போய் அதை டாப் டு பாட்டம் படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.